மாடு ஒண்ணும் பெரிய மாடு இல்லைங்க, குட்டி மாடு தாங்க. குட்டி மாடா இருந்தாலும் குட்டி போடுற மாடுப்பா. குப்பண்ணா உனக்கா குப்பண்ணா பேச தெரியாது, நீதான் நல்லா பேசுவியா. உடுப்பா, நம்மால பொத்தி பொத்தி வளர்த்தாரு, குடும்ப கஷ்டத்துக்காக விக்கிறாரு. அவருக்குன்னா குடும்ப கஷ்டம், நான் தீர்த்து வைக்கிறேன். வாய மூடு, உன் குடும்ப கஷ்டம் போய் பாடுறா. இவன் சொன்னானே தான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தான், பார்த்து சொல்லு ரேட்ட. பார்த்துதான் நான் சொல்றேன், ஒரு 20 ரூபா இருந்தா பண்ணலாம். ஐயோ ரொம்ப கம்மியா சொல்றியா? இதுக்கு மேல யாரும் கொடுக்க மாட்டாங்கயா. என்னடா எனக்கு வரா மாதிரி பேசுறேன்னா அவங்களுக்காக பேசுற? நியாயம் மட்டும்தான் எனக்கு தெரியும். என் கண்ணை பாரு, ஃபுல்லா நியாயம் நீதி நேர்மை எல்லாம் இருக்கும். எவ்வளவு நியாயஸ்த நீ. நோ, இன்னைக்கு நேத்தா பழக்கம் குப்பண்ண, எனக்கு 30 வருஷத்து பழக்கம் அவரு. அப்ப இவன் பண்ற ஃபுல் பிராடம் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. யோ போடா முக்கா, என்ன பிராடு கிராடுன்றா? பிராடுன்னு சொல்லாம பில்கஸ் சொல்ல முடியும்? நோ, தேவையில்லாமலாம் பேசினுக்காதீங்கண்ணா, எனக்கு ஏகப்பட்ட வியாபாரம் இருக்குதுண்ணா. ஏமா இவ்வளவு குறைச்சு சொல்றேன், ஏதோ கொஞ்சம் ஏத்தி சொல்லு. சொல்லிட்டா போச்சு, ஏத்தி 20,000 ரூபாய் ஓகேவா? இவனுக்கு மேல இருப்ப போலக்குது நீ. போடா முக்கா, இதுக்கு மேல பேசினா அவன் டென்ஷன் ஆயிடுவான். காசை வாங்கிக்கோ. சரி கொடுப்பா. மாட்ட போடுறா மன்னரு. அவ்வளவுதான், இனிமேட்டு நீ பிசினஸ் மேனு. என்ன பிசினஸ் மேனா? 20,000 ரூபாய் வச்சுக்கினு என்னடா பிசினஸ் பண்றது? அதெல்லாம் அண்ணன் பயங்கரமான பிசினஸ் சொல்லுவாரு, நீ கவலைப்படாத போனா. இவனா சொல்லுவான்? டேய் நான் சொல்றேன்டா, நம்பி வாடா, பணக்காரன் ஆகிறேன். போங்க அடுத்து வரும்போது 10 மாடு எடுத்துனுவாங்க. டேய் வாங்க அடுத்த வியாபாரத்தை பார்க்கலாம். அந்த மாடு புடிச்சிடுவா. சும்மாவே செய்தி காட்டுறானு சோம்பு அப்படி வாயா. வாடா டக்குன்னு வாடா, பிசினஸ் பண்ணலாம். மாப்பிள்ள, நம்ம 2 பேரும் ஹோட்டல் போய் சாப்பிட்டு எவ்வளவு நல்லா ஆகுது, போய் சாப்பிடலாமா மாப்பிள்ள? காசு யாரு கிட்டக்குது? ஏன் உன் பாக்கெட்ல இருந்து எடுக்க மாட்டியா? இல்ல உங்க அப்பா உள்ள வச்சுன்னு இருப்பானு அதனால எத்தனை வாயா? அந்த ஆளே காஞ்சி போய் எங்க தெரிஞ்சுனுங்க அண்ணா. போண்டா முக மேஸ்திரி கூட காலையில போனான். அந்த ஆளு கூட வா, வேலைக்கு கிளிக்கு போயிட்டானோ? இந்த ஆளு வேலை செஞ்சுதான் மறு வேலை பார்ப்பான். அந்த ஆளு சொத்து வைக்க வச்சிருவான் இவன். அதுவும் கரெக்ட் தான். இந்த விஷயத்துல உங்க அப்பனை புரிஞ்சு வச்சுக்கிற பேர். தூப்பர் மாப்பிள்ள வருதுங்க. இந்த ஊர்லயே அடுத்த பெரிய பணக்காரன் நீ தான். உனக்கு அது மாதிரி பிசினஸ் மேன் ஆகி விட்டுறேன் நானு. அந்த மாதிரி பணக்காரன் ஆகிட்டேன்னா உனக்கு 100 ரூபாய் தரேன். பிச்சைக்காரன் 100 ரூபாய் தரான்றான் பாரு. மாப்பிள்ள போண்டா முக காலையில மாடோட வந்தான் மாப்பிள்ள. இப்ப மாடு எடுத்துன்னு வரல மாப்பிள்ள, வித்துட்டு இருப்பானுங்க. இல்ல ரவி, அண்ணனுக்கு தண்ணி எடுத்துன்னு வா, ஜூஸ் எதுனா எடுத்துன்னு வா. நெவோ வாங்கி வச்சுக்கிற மாதிரி ஜூஸ் கீசுன்றா. ஏய் வருங்கால பிசினஸ் மேன்ரா, பாத்தியா பணத்தை? ஆஹா, என்ன இவ்வளவு பணம்? மாட்டை வித்துட்டேன், புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சு தரேன்னு சொல்லிட்டு உங்க அப்பா சொல்லி இருக்கிறான். புது பிசினஸா? விளங்கிடான். அட தத்திரம் முடிச்சவனா, உன் வாயால விளங்கிடுன்னு சொல்றியடா. யோ மாடு வச்சிருந்தியா, அது பாலுக்கா இருக்கான், 1.10 ஆவா, அதை போய் வித்துட்டியா? அதிகார சாயன்லாம் வாரி கிடைக்குது, நீ வருவ மேஸ்திரி இருக்க வேண்டிய லெவலே வேறடா. லெவலே வேறன்ட்டு பிச்சை எடுக்க விட்டுருவோன்னு நினைக்கிறேன். பாரு அது கன்றாவி வாயால என்ன சொல்றான் பாத்தியாப்பா. அது கூட அது எப்பவுமே அப்படித்தான் பேசிட்டு இருக்கான். ஆனா என்ன பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கீங்க? பிசினஸ் தான் சொல்லிங்கிறா, என்ன பிசினஸ் சொல்லலையா? அப்பா நம்மள நம்பி இருக்காரு மேஸ்திரி, அவருக்கு நல்ல பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுக்கணும்பா. ஆமாண்டா, நானும் நிறைய யோசனை வச்சுக்கிறேன். நீ என்ன யோசனை வச்சுக்கிற சொல்லு. 10 வட்டி காசு கொடுக்கலாம்ப்பா, ஒரே வருஷத்துல 10 மடங்கு அதிகமாயிடும். அவனை பிச்சைக்காரன் ஆயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, தெரிஞ்சு போச்சுடா. மாப்பிள்ள கம்முனு ஏன் இப்படி பேசுற? நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன்பா 10 வட்டிக்கு யாருன்னா காசு வாங்குவாங்களா? 10 வட்டிக்குண்ணா 20 வட்டிக்கு காசு வாங்குறதே எங்க கிட்ட ஆளுக்குது. டேய் அது மாதிரி யாரா 4 ஆள் இருந்தா புடிச்சு விடுறா மேய்ச்சிருக்க. ஒரே வருஷம் பணக்காரன் சபத்தை விட்டுக்கிறேன்டா. சரி நீங்க உட்காருங்க, 20 வட்டி இல்ல, நான் 50 வட்டிக்கு ஆளு கூப்பிட்டு வரேன். வா மாப்பிள்ள போலாம். வா மேய்ச்சிரி உட்காரலாம். இப்ப 50 வட்டினா 100 ரூபாய்க்கு 50 ரூபாய் வந்துடும். 20,000 ரூபாய் கொடுக்கணும் வச்சுக்கா, ஒரே மாசத்துல 10,000 வந்துடும். ஒரே மாசத்துல 10,000மா? ஆமா, 30,000 ஆயிடுச்சா, அத்தை வட்டி கொடுக்கணும் வச்சுக்கா 45,000 ஆடும். 2 மாசத்துல 45,000மா? அப்படியே மாசம் மாசம் பெருகி 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 வீட்டுல கணக்கு இல்லாத பணம் ஆயிடும். போண்டா மேஸ்திரி மாதிரி இருக்குதே, மேஸ்திரி உண்டு எங்க தேர்றது? டேய் மேய்ச்சிருக்குன்னு சொல்லாதா, இப்ப அவர் பிசினஸ் மேனு. பிசினஸ் மேனா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. லட்சம் கோடி 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 முன்னள்ளி. மேஸ்திரி நாளைக்கு வேலைக்கு வரலான்னு பார்த்தா நீ என்னன்னு பேசுங்கிறிய? அந்த வேலையெல்லாம் எப்ப விட்டாச்சு. துபார் பணத்தை வட்டி கூட போறேன். என்ன மேஸ்திரி, எப்படி இவ்வளவு பணம்? எல்லாத்தையும் கேட்டு இருப்பான். டேய் ஒரு மாடு வச்சிருந்தாருல, அது வித்துட்டாரு. அடடா, லட்சுமியை விட்டுட்ட, என்னப்பா நீ? என்னப்பாண்ணா, அந்த லட்சுமியை வித்ததுனால்தான் இந்த லட்சுமி வந்தது. இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி எல்லாரும் காசை வாங்கி என் கையில கொடுத்துடணும். அதெல்லாம் நாங்க கொடுத்துருவோம். எங்களுக்கு நீ பேசுற மாதிரி 200 நீ கொடுத்துடணும். நான் கொடுத்துடுறேன். என்னடா இவ்வளவு கூட்டம் வருது? எல்லாம் வட்டிக்கு வாங்குறதுக்கு தான்.
மேஸ்திரியா வந்துட்டாங்க. இவர் தான்ப்பா பைனான்ஸ் கொடுக்குறவரு. நீங்க வரலங்க. பாத்தியா நீ வரலாம் இந்த மாதிரி பேர் கிடைக்குமா? இங்க பாருங்க, வட்டி வந்து மாசம் மாசம் கரெக்டா கொடுத்துடணும். ஓகேவா? 50 வட்டி தானே சொல்லிட்டு வந்தியா? எல்லாத்தையும் சொல்லிடுச்சு தம்பி, நீங்க கவலைப்படாதீங்க. 50 வட்டி தான். கேட்டுங்க, நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன். சரி, யார் யாருக்கு எவ்வளவு காசு வேணும்? மாப்பிள்ள எல்லாத்தையும் நானே பேசினு இருக்குன்னு எதுவுமே பேச மாட்டா. பேசுட்டாப்பா, எல்லாருக்கும் 4000 ரூபாய் 4000 ரூபாய் வேணுமா? 4000 வட்டி புடிச்சுக்கிட்டு தான் கொடுப்பேன். ஆமா, அது நம்ம பேசியாச்சு ஃபர்ஸ்ட். இல்லப்பா? ஆமா, சொல்லியாச்சு. முதல்ல யாருப்பா வர்றது? பேர் சொல்லுப்பா. ரவி. என்னப்பா உனக்குமா கஷ்டம்? நீமா வாங்குற? ஆமா மேஸ்திரி. சாரி. ஆமா பணக்கார. சரி, எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். இந்த 2000 ரூபாய் வட்டி புடிச்சுன்னு 2000 ரூபாய் இருந்தா மாப்பிள்ளையே வேணுமா? கேக்குறது கூச்சப்படுறான், கொடுத்துருங்க. இந்தாப்பா 2000 ரூபாய் வட்டி புடிச்சுன்னா இந்த உனக்கு 2000 ரூபாய். எனக்கு 2000 வட்டி பிடிக்கும். 2000 கொடு. எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். இந்த 2000 ரூபாய் வட்டி புடிச்சுன்னா இந்த 2000 ரூபாய். இப்ப நான் வந்து 4000 வாங்கிக்கிறேன். கரெக்ட். மாசம் ஆனா 2000 ரூபாய் கொடுத்துடணும். ஐயா, எங்க எல்லாருக்கும் கணக்கு பண்ணி 2000 கொடுத்துன்னு வச்சுங்க. அடுத்த மாசம் நாங்க 4000 கொடுத்துருவோம். இருமா, அவசரப்படாத. பேர்லாம் எழுதுறது இல்ல. அதெல்லாம் நாங்க பேர் எழுதிக்கிறோம். நீங்க காசு கொடுங்க, நாங்க பிச்சு கொடுத்துறோம். இந்தாப்பா இதுல 14,000 இருக்குது. எல்லாருக்கும் 2000 பிடிச்சு கொடுத்துரு. என்ன மாப்பிள்ள அடிக்கிறா? புது பணக்காரன்னு சொல்றான். நான் பாத்துக்கிற புது பணக்கார. இப்பதான் சந்தோஷமா இருக்குதுயா. இன்னும் 1 மாசத்துல நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவோம் போல இருக்குது. சரி வாங்க, எல்லாருக்கும் பிரிச்சு தரேன். சோக்கா கஷ்டப்பட்டு கூட்டணும், அதுக்கு தூக்கி முடிச்சா காசு வந்துடும் இல்ல, நான் பணக்காரன் ஆயிடுவேன்ல. அது அங்க கேளு. என் கையில குத்த மாதிரி கேக்குறேன். வெறும் 2000 தான் வாங்கிக்கிறேன். என்னடா இப்படி சொல்ற? டேய் பிஞ்சுக்கண்ணா, காசு வந்துடும் இல்ல? கோவிந்தா 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 கோவிந்தா. என்ன இவன் கோவிந்தா போட்டு போறான்? சரி நீ வீட்டு வாசல வீட்டை தைக்காதா. நீ போய் வேலையை பாரு, நான் போய் வரேன். என்னடா இவனுங்க ஆளாளுக்கு போயிட்டானுங்க. நான் என்னடா பண்றது இப்போ? நாங்க இதுல 2000 ரூபாய் இருக்கு பாருங்க, எல்லாரும் கரெக்டா பிரிச்சு எடுத்துங்க. மாப்பிள்ள இங்க 2000, எங்க அப்பா கிட்ட 2000, மிச்சம் 16,000. என்னடா மாப்பிள்ள பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? 10 நாள் இந்த ஊர்ல இருக்கணும்டா. ஊட்டி கொடைக்கானல் போயிடலாமா? 10 நாள் கழிச்சு வந்தா போண்டா முக்க திருப்பி வருவானா? என்ன பண்றது? அவனெல்லாம் ஈஸியா மாத்திடலாம். வாடா மாப்பிள்ள போலாம். மாப்பிள்ள மேல ஏரோப்ளேன் போகுது, அதுல போயிடலாமா? முப்பதான் போயிட்டு போறான் பழுக்குதா. டேய் கிண்டல் பண்ணாத. அட வாடா.